என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. கேமரா ஆக்சன். இந்த படை போதுமா? வேணுமா? இந்த படை போதுமா? 5 ரூபா கொடுப்பீங்களா? இந்த படை போதுமா? நான் இப்ப என்ன தப்பு பண்றது இப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க? கண்டமிடமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும். ஆவுன்னா அடிச்சுக்கிறானே வெட்டிக்கிறானுங்க. இந்தியான்னு வந்தவன அவன் ஒற்றுமையா இருக்கான் பத்தியா? இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் தான் நம்ம இந்தியாவை எந்த நாளை ஒண்ணும் பண்ண முடியாதா? That it is possible only under the Honorable Chief Minister Thiru Sri Joseph Vijay, leader of the Tamilaga Vetri Kazhagam. சாதாரண அரசியல்வாதி கிடையாது. 7.5 கோடி தமிழ் மக்களுக்கும் நீ தலைவன். உண்மை. தமிழ்நாட்டின் விடிவெள்ளி. பாயிண்ட். உலக அரசியல் மாமேதை. வெரி குட்ரா. அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. The Honorable Chief Minister once again urged the Union government to meet these demands. It is sincerely hoped that the Union government will consider these demands favorably and extend the necessary assistance to Tamil Nadu. என்னண்ணே ஸ்மோக்ல வருது? நார்மலா ஸ்மோக்ல வராதே. வலிக்குதானே? The Honorable Chief Minister once again urged the Union government to meet these demands. It is sincerely hoped that the Union government will consider these demands favorably. ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு. ரணரணமா ஆயிரும். யாருக்கு? யாருக்கோ. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆளுநர் உரை எடுத்து பாத்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினர் ரீல்ஸ் போடுவதற்கான கண்டென்ட் மெட்டீரியலாக இன்றைக்கு இந்த ஆளுநர் உரை அமைஞ்சிருக்கு. வேலையே இதுதான். ஊர்ல எவன் உருப்பிட்டாலும் வைத்தறிச்சல் பட்டு அவனை பத்தி டீக்ரேட் பண்ணி பேசுறதா இந்த அரசுக்கும் ஆளுங்கட்சிக்கும் பாஜகவுக்கும் ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டு விட்டதோ. பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னுமடா நமக்கு போகாம இருக்குது. திட்டமும் கிடையாது, ஒரு நல்ல திட்டம். ஏன் நீக்கியிருக்காங்கன்னா, நான் முதல்வன் அப்படின்னு சொன்னாலே மக்களுக்கு எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய பேர் தான் மக்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகள். ஆனா எத்தனை பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் இன்னைக்கு முதலமைச்சர் கோட் சூட் போட்டிருக்காரு. கோட்டெல்லாம் போட்டிருக்கேன்னு கேட்டோம். கோட்டு இந்த பீஸ்ல மறைக்கிறதுக்காக போட்டு. இன்னைக்கு முதலமைச்சர் வேட்டி சட்டை கட்டியிருக்கிறாரு. இன்னைக்கு முதலமைச்சர் டிஃபன் பாக்ஸ்ல லஞ்ச் எடுத்து வந்து சாப்பிட்றாரு. கோட்டையிலேயே சாப்பிட்றாரு. அவர் வாயில அவரே வச்சு சாப்பிட்றாரு. என்ன கலாச்சிட்டாராமா? சும்மா காமெடி பண்ண, கோச்சுக்காதீங்க. தேசிய கீதம் மட்டும்தான், தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் முதல்ல வாசிக்கப்படும் அப்படின்னு அவங்க கட்சியுடைய வர்ச்சுவல் அபியூசர்ஸ் எல்லாம். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறாங்க. இல்ல முதல்ல உதயநிதிக்கும் இல்ல வந்த எதிர்கட்சியினருக்கும் ஒண்ணு புரியணும். இன்னைக்கு கவர்னர் உரை, இன்னைக்கு கவர்னர் மட்டும் தான் பேசுவார். கடைசியாக முதல்வர் என்னைக்கு பதில் உரை இருக்கோ அன்னைக்கு முதல்வர் பதில் உரை இருப்பார். அவங்க இருந்திருக்கார் எம்எல்ஏவா திரு உதயநிதி, துணை முதல்வராக இருந்திருக்கிறார். அப்ப என்ன நடைமுறைன்னு இது வரைக்கும் தெரியல. போதும், என்ன காத்து போற சவுண்ட் கேக்குது? போதும். 2 முறை பாடி இருக்காங்க, அது நம்ம வரவேற்போம். அதுல ஒன்னும் தவறு ஒண்ணும் கிடையாது. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. எதிரிங்க வெளியே இல்லடா, கூடவே இருக்கீங்க. அதாவது நேரடி கடன் தான் 10 லட்சம் கோடி. பொதுத்துறை நிறுவனங்கள், அதாவது மின்சார வாரியம் போன்ற பொதுத்துறை நிறுவனங்களையும் சேர்த்தா ஒட்டுமொத்தமாக 13,18,000 கோடி ரூபாய் அளவுக்கு அரசுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் சேர்த்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு கடன் தொகை இருக்கு அப்படின்ற. நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போனவன் 80 வயசுல என்ன காரியத்தை செஞ்சுட்டு சந்தோஷமா சிரிக்கிறான் பாரு. இந்தியாவில் நீட் மறுதேர்வு வரும் ஜூன் 21ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்நிலையில் இந்த தேர்வு முடியும் வரை டெலிகிராம் செயலிக்கு மத்திய அரசானது தற்காலிக தடை விதித்திருந்தது. சட்ட கிழிஞ்சிருந்தோம்
புடிச்சிடலாம் நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடலாம். என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு.